சபாஷ் ரங்கா. என் குழந்தைய கொண்டுடாதீங்க, என் குழந்தைய கொண்டுடாதீங்க, வெடிகுண்டு வீசாதீங்க. உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், வெடிகுண்டு வீசாதீங்க. வேண்டாம் என் குழந்தை. யாரையும் பின்னாடி விடாதீங்க. வந்தீங்க இதால துணிச்சு வந்துருச்சு. சொன்னா கேட்க மாட்டீங்க, அனுமதிங்க. மரியாதைய குழந்தையை கொடுத்து, இல்ல உன்னை கொன்னுடுவேன். முடியாது, அவரை சாகடிக்க விட மாட்டேன். பங்கஜம் நீயா? ஐயோ, விட மாட்டேன், விட மாட்டேன், விடவே மாட்டேன். பங்கஜம்மா, பங்கஜம், பங்கஜம், பங்கஜம்மா, பங்கஜம்மா, பங்கஜம், பங்கஜம். பிறருக்காகவே வாழ்ற புனிதமான ஆத்மாவை சாவல இருந்து காப்பாத்திட்டேன். அது நான் செஞ்ச பெரிய பாக்கியம். முத்தம்மா, என்னுடைய நல்வாழ்வுக்காக உங்க வாழ்க்கையே தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ரங்கன், நீங்க ரெண்டு பேரும் உண்மையான கணவன் மனைவியா வாழ்ந்தாதான் என் ஆத்மா சாந்தி அடையும். சுவாமி அவரை கொலை செய்தது மிஸ்டர் நாகலிங்கம் தான் என்பது சந்தேகமென நிரூபிக்கப்பட்டு விட்டதால் ஐபிசி 302 செக்ஷன் படி அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். மிஸ்டர் ரங்கன் தான் நிரபராதி என்பதை நிரூபிப்பதற்காகவும் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்காகவும் சிறையிலிருந்து தப்பிச் சென்றது நியாயம் என்று வாதாடினாலும் சட்டப்படி அது குற்றமே. இப்போது அவர் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டு விட்டதால் சிறையிலிருந்து தப்பிச் சென்ற குற்றத்துக்காக கோர்ட்டு கலையும் வரை அவரை காவலில் வைக்க உத்தரவிடுகிறேன். ரங்கண்ணா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த நன்றி கடனை என்னால தீர்க்கவே முடியாது. சிரிச்சுக்கிட்டே எவ்வளவோ பாவ காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். சமுதாயத்துல ஒரு சில பெரிய மனிதர்கள் அதுக்கு உறுதுணையா இருந்துட்டாங்க. அவங்க கண்டிச்சிருந்தா அன்னைக்கே நான் தெரிஞ்சிருப்பேன். இதெல்லாம் பாவம்னு எடுத்துரைச்ச ஞானாசிரியரே நீங்க தான் என்ன மன்னிக்கணும். நாம் சிரிக்கிறதுக்காக பிறர் அழ வைக்க கூடாது. நாம் அழுதாலும் பரவாயில்லைன்னு பிறர் சிரிக்க வைக்க கஷ்டப்பட்டு உழைக்கணும். ஐயா, அப்பா, அப்பா
இந்த பாவிக்காக யாரும் வருத்தப்பட வேணும். ஐயா, நல்ல காரியம் நடந்திருக்கு. ஆசி ரெங்கா, நல்லவன் செய்யற காரியம் எல்லா காரியமும் நல்ல காரியம்தான். மனப்பூர்வமான என்னுடைய ஆசை. ரெங்கா, முறுக்கு வழியில போன என்ன பரதர தடுத்து நிறுத்தினப்பா. சொல்ல நான் கேட்கல. தவறான பழியை சுமத்தி ஒன்றதான் வீட்டை விட்டு நான் திறத்தினே தவிர நான் திருத்தல. உன் சொல்ல கேட்காத நான் மட்டும் அல்லப்பா, யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த கெதிதான். என்ன மன்னிச்சுடு ரெங்கா, என்ன மன்னிச்சுடு ரெங்கா. இவ்வளவு நாளா இவனை அண்ணனா இருந்து வளர்த்த, இனிமேல் தாயா தந்தையா இருந்து வளர்த்து, மகாத்மா காந்தி போல, நேரு போல, அறிஞர் அண்ணா போல இவனை ஒரு ஆளாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பப்பா. என்னங்க என்னங்க, ரங்கனுடைய உழைக்கும் கரங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்க கவலையே பட வேண்டாம். நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே, இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே, புரட்சி மலர்களே, உழைக்கும் கரங்களே.